செட் ஆவாங்க, ஃபேமிலி ஓரியன்டாகவும் செட் ஆவாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரோல்லேயே கச்சிதமாக உட்காருவாங்க. அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி கார்ஜியஸ் மஹிமா நம்பியார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிவாரன் சாருக்கு சொல்லணும். என்ன சார் இப்போ சொன்னார், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோன்னு நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் RS Entertainment, தேங்க்யூ ஸோ மச் சார். என்டர்குமார் சார் அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி சினிமாவில், உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் GV பிரகாஷ், உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அண்ட் யூ ஆர் a genius when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா இஸ் வெரி டியர் டு மீ and I am very grateful to be working with you again. Thank you so much. I'll try my best and hopefully it'll come out good. Thank you. Thank you so much, Mahima. Thank you. And அடுத்ததா வந்து we are very very happy to welcome him to Tamil cinema. முதல்ல ஏன்னா வந்து ஒரு ரொம்ப நல்ல நடிகர் அப்படின்னு வந்து பேர் வாங்கின ஒருத்தர். அண்ட் அதர் லாங்குவேஜஸ்லேருந்து இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரோட லுக்கை கூட நாங்கள் வந்து இன்னும் ரிவீல் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். திரு சுஹாஸ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். திடீர்னு கூப்பிட்டுட்டீங்க பேச சொல்லி, நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தனித்தனியாக பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் கரெக்டாக சொல்லுவேனாலும் தெரியல, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நான் வந்து மதிவாரன் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேர்ட் படத்தில் நம்ம இவ்வளோ பெரிய குரூவை நடிக்க போகிறோன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது திருப்பியும். ஸோ செகண்ட் படம் வந்து மகாராஜா, ஒரு பெரிய க்ரூ, பெரிய டீம், அதே மாதிரி தேர்ட் படமும் இவ்வளோ பெரிய டீமோட நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார் உங்கள் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ வந்து உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியனா, உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுபாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் GV பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. வணக்கம். இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு செம புது அட்டம்ப்டாக இருக்குது. இந்த விஷுவல்ஸு, இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலமாக தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு
13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ளே 2 நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நான் 30 நாளில் முடித்தேன். அந்த மாதிரி 10 நாள் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with Vetri. Eldred sir வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010ல அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபிளாக இருக்கு. அதனால ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும். அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்ணுறோம். கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு. அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரெட் சார் மூலமாக இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டாக சூரி சார் ஃபர்ஸ்ட் தீமே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்துருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுபாஷ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு அண்ட் சைல்ட் ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம்னு தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுக்கும். தேங்க்யூ. My first Tamil speech. மீடியா நண்பர்களுக்கும் இந்த படத்தோட டீமுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னை நம்பி தமிழ் திரை உலகத்தில் சாரி thanks for this chance, Madhivaran sir. Thank you. I'm really sorry. Little bit shivering. Okay. முதல்ல என்னை நம்பி இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். வெற்றிமாறன் சார், உங்களையும் உங்கள் படங்களையும் எனக்கு ரொம்ப படிக்கும் சார். அதை விட பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது சார். நீங்கள் அசோசியேட் ஆன படத்தாங்கல்ல சாரி படத்தாங்கல்ல நான் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சூர்யானா நேற்று நைட்டு வெல்கம் பிரதர்னு மெசேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, உங்களோட ஜெர்னி இன்ஸ்பிரேஷன். And G. Prakash sir, very happy to working with you sir, a big fan of your work. And Kadir sir, eagerly waiting to shoot with you sir.
நன்றி, மகிழ்ச்சி. எல்டன் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பொழுது கற்பனைக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் என்னை மறக்காமல் இந்த படத்தை கூப்பிட்டு என்னை ஃப்ரெண்டாக மறுபடியும் கூப்பிட்டு இந்த ஒரு நல்ல படத்தில் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. மதிமாறன் நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான பர்சன். அவர் ஜெனரலாக இப்போ ரொம்ப பேசிட்டாருங்க. ஆக்சுவலாக அவர் ரொம்ப பேச மாட்டார். அவர் என்கிட்ட வந்து சார் ஒரு இந்த படம் வந்து ஒரு ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்க கதை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக. ஏன் சார் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக நான் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்தவன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. எந்த ஊர் சார் கிட்ட நான் வடச்சென்னை சார். வடச்சென்னை மாதிரி படம் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு படம் சார். இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் வந்து என் கூட ஒரு நாள் வரீங்களா, நான் உங்களுக்கு ஒரு இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இதை மொத்தமாக நான் நேராக பார்த்தேன். அந்த நாங்கள் கடலுக்கு நடுவில் போய் இதை பார்த்தோம். ஸோ இதை அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப த்ரில்லான ஸ்போர்ட்டு, ரொம்ப டேஞ்சரான ஸ்போர்ட் கூட. இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா மணிமாறன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னாக்கா ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஸ்போர்ட் தான் இதுவும். ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஸ்போர்ட்டை அந்த ஊரில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி, இது தெரிஞ்சு ஒரு 50-100 கிலோமீட்டர் தாண்டி யாருக்குமே தெரியல. ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலிருந்து வந்து எனக்கே அது தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் அவர் எடுத்து இந்த கதைக்களத்தை எடுத்து கொண்டு வரப்போ இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பண்ண அந்த மேக்கிங்கே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இதை மாதிரி மதிமாறன் நிறைய வச்சுருக்காரு. அவர் சும்மா வச்சுருந்த சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு இதில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் சொல்கிறப்ப பேசுகிறப்ப நிறைய அதை பற்றி பேசுகிறாரு. ஸோ மதிமாறன் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா, ஜெனரலாக ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா நல்ல படம் எடுத்திருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய இயக்குனர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு போஸ்டிங்கில் வேறு உள்ளே இருக்கிறப்போ இந்த படம் இன்னும் செமையாக வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் போயிருந்தப்போ நான் வந்து சூரிய பார்த்தேன். ரொம்ப நேரம் நான் நெருக்கியிலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். மணி வந்து கேட்டார், என்ன சார் ரொம்ப நேரமாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்கனாலே அவங்களுக்கு ஒரு கோபம் சுபாவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை, அதில் அமைதியாக ஒருத்தர் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ் நான் பார்த்தேன். அந்த வீடியோ எடுத்து வைக்கிறதாகட்டும், லுங்கி தூக்கி கட்டுறது, வலையை தூக்கி போகிறது, கயிறு தூக்கி போகிறது எல்லாமே நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன். அது அவருக்குள்ள அந்த கேரக்டர் செமையாக ஆப்டானார். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஆப்டான கேரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க எல்லாரும் பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. அது மாதிரி நிறைய நான் இன்னும் பேசணும்னு நினைக்கல. பட் இந்த படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போனால் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டு வெளியில் இருக்குன்னு தெரியணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு உங்களை வேண்டி கேட்குறேன். நன்றி. ஓட்டுறாங்களா புகழறாங்களா? ஏன்னா இப்போ இருக்கிறதுல பாதி படம் பேன் இண்டியன் படம் தான், பாதி ஆக்டர்ஸ் பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் தான். லோக்கலாக யாருமே எதுவும் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் ரொம்ப லோக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் டீமோட வேலை செய்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ வெரி மச் ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் டீம். படம் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி when it comes out. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நடிக்க போகிறதுக்கும் இந்த கதைக்களம் ரொம்ப புதுசு. வெரி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ.